ஸோ வெல்கம் மாமே. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான லீக் படத்தோட ஒட்டுமொத்த கதையும் இப்போ முழுசாவே லீக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட முக்கியமான கோர் என்ன, இந்த மூவிக்கான முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யாரு, இது மட்டும் இல்லாம 2 அவெஞ்சர்ஸ் டீம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை பத்தின எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ மொத்தமா லீக் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் என்னென்னு மொத்தமா பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் எல்லாமே 90% மேல இந்த மூவில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா இவனுங்க இதுக்கு முன்னாடி லீக் பண்ண நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால ஒரு மிகப்பெரிய ஸ்பாயிலர் வார்னிங்க வச்சுட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இப்படி ஸ்பாயில் பண்ணியடா அப்படின்ற மாதிரி என்ன வந்து கமெண்ட்ல கேட்கக்கூடாது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட மார்வல் பேரடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க இப்போதைக்கு டார்கெட்டு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட மொத்த பிளாட்டையும் நமக்கு இப்போ இந்த ட்விட்டர்ல லீக் பண்ணவர் யாருன்னா ஸ்கூப்பர் ஜேம்ஸ் மெக்டபிள்யூ. இவர் தான் இந்த மூவிக்கான மேசிவான பிளாட் லீக்கையே ட்விட்டர்ல லீக் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளா அந்த மனுஷன் லீக்ஸ் எல்லாம் கொடுக்காம அமைதியா தான் இருந்திருக்காரு. ஆனா இவ்வளவு நாள் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தாங்கிட்ட இருந்த இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜஸ்னு மொத்தமா எல்லாத்தையும் போட்டு உடைச்சு எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட டிசைன் டீம் மொத்தமா இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற இந்த டைட்டில்ல ஒரு ஆர்ட் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எக்ஸ்பான்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடக்க போகுது. அந்த பேட்டிலுக்கான ஒர்க்குக்கு தான் இந்த டிசைன் டீம் இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ்னு பேர் வச்சிருக்கானுங்க. இங்க நம்ம இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் இவங்களுக்கான மிஷன் என்னன்னா, இந்த மாதிரி 2 உலகத்துக்கு இடையில நடக்க போற அந்த ஒரு இன்கஷனை தடுக்கணும். இன்கஷனை தடுத்து உலகத்தை காப்பாற்றணும். இது மட்டும் இல்லாம இது கூடவே மோனிகா ராம்போவை காப்பாற்றணும். இந்த இன்கஷனை தடுக்கிறது உலகத்தை காப்பாத்துறதெல்லாம் ஓகே. மோனிகா ராம்போவை ஏன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி வரேன். இந்த இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் இன்னொரு உலகத்துல இன்கஷன் நடக்க போகுதுல, அந்த உலகத்துல இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து டாக்டர் டூமோட அடுத்த டார்கெட் லோக்கின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் கூட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம லோக்கி அவங்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இப்போ மல்டிவர்ஸ் மொத்தமும் என் தலைவன் லோக்கி கையில தான் இருக்கு. அந்த இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் டீம்ல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னா, நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா, ஷாங்ஷி, ஆண்ட்மேன், கேப்டன் மார்வல், தோர், இப்போ பிளாக் விடோவா இருக்க எலினா, ப்ரூஸ் பேனர், ஷூரி, எம்பாகோ, பக்கி இவங்க கூடவே சேர்ந்து ஃபென்டாஸ்டிக் 4 டீமும் இந்த ஒரு மிஷன்ல இருக்காங்க. இங்க ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் இருக்கானுங்கன்னா எர்த்ல ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் கண்டிப்பா இருக்கணும். அவனுங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு விஷயம் நமக்கு தெளிவாவே தெரிய வருது. நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 டீம் தான் டாக்டர் டூமோட பிளானை நம்ம எர்த் 616ல இருக்க அவெஞ்சர்ஸ்க்கு தெளிவா சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி டாக்டர் டூம்னு ஒருத்தன் மல்டிவர்ஸ் லெவல் த்ரெட்டா இருக்கான். என்னோட பிறந்து 3 மாசமே ஆன கை குழந்தை பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தூக்கிட்டு போயிட்டான். இவனோட அடுத்த டார்கெட் இந்த மாதிரி லோக்கி தான் அவனுங்களுக்கு சொல்லி புரிய வச்சது மட்டும் இல்லாம இங்க டாக்டர் டூமை தடுத்து நிப்பாட்டி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை நம்ம ஆடிஜே டூம் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் 4 டீம் இந்த ஒரு இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் கூட ஒன்னா இருக்காங்க. இங்க இருந்து ஜான் வாக்கர், கோஸ்ட், ரெட் கார்டியன் மாதிரியான தண்டர்போல்ட்ஸ்ல பாதி பேருக்கும் மேல நம்மளோட 616ல தான் இருக்காங்க. இங்க எதுக்காக நம்ம அவெஞ்சர்ஸ் 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது சத்தியமா தெரியலங்க. அது மட்டும் இல்லாம ரெட் கார்டியனோட தலைமையில இப்ப நம்ம பார்த்த தண்டர்போல்ட்ஸ் டீம் இவங்க கூடவே நம்ம வாங் அவர் மட்டும் இல்லாம இந்த வக்காண்டன்ஸ் ஒட்டுமொத்தமா நம்மளோட 616 ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இவ்வளவுதான் அந்த மனுஷன் மொத்தமா லீக் பண்ணது. அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த தண்டர்போல்ட்ஸ் மூவில நம்ம ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்திருப்போம். அதாவது ஃபென்டாஸ்டிக் 4ஓட ஷிப் நம்மளோட எர்த்துக்கு வர மாதிரி. இது இந்த மாதிரி பக்கியோட தண்டர்போல்ட்ஸ் டீம், ஐயோ அவங்க தண்டர்போல்ட்ஸ் இல்லையோ நியூ அவெஞ்சர்ஸ் டீம், அவங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் என்னடா இது இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஷிப் நம்ம உலகத்துக்குள்ள வருதுன்னு முதல்ல போயிட்டு ஃபென்டாஸ்டிக் 4 டீமை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருந்து இறங்கி வந்த ரீட் ரிச்சர்ஸ் தான் இந்த மாதிரி டாக்டர் டூம்னு ஒருத்தன் மல்டிவர்ஸே கைப்பற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பேசிக்கா உங்க யூனிவர்ஸ்ல டோனி ஸ்டார்க் மாதிரி எங்க யூனிவர்ஸ்ல நானும் பெரிய ஆள் தான், அங்க வந்து கேட்டு பாருங்க நானும் ஒரு அதிபுத்திசாலி தான். டூமோட ஒட்டுமொத்த பிளானும் எனக்கு நல்லாவே தெரியும். ட்ரஸ்ட் மீ ப்ரோன்னு டூமை பத்தின எல்லா விஷயங்களையும் அவனோட எல்லா திட்டங்களையும் நம்ம நியூ அவெஞ்சர்ஸ்க்கு சொல்றது மட்டும் இல்லாம நம்ம சாம் வில்சன் கேப்டனா இருக்க அந்த ஒரு ஓஜி அவெஞ்சர்ஸ் டீம் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ரீட் தான் இது எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லணும். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஆரம்பத்திலேயே நம்ம அவெஞ்சர்ஸ்க்கான மெயின் கோலே இந்த மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்றது தான். மிஸ் மார்வலோட போஸ்ட் கிரெடிட் சீன்லயே நம்ம பார்த்திருப்போம். மோனிகா ராம்போ ஒரு எக்ஸ்பாண்ட் யூனிவர்ஸ்ல மாட்டிருக்காங்க. அதே மாதிரி கிடைச்ச முந்தின லீக்ல எர்த் 10005 இந்த இடத்துல தான் நம்ம பீஸ்ட் கூடவே எக்ஸ்பாண்டா இருக்கட்டும் டெட்பூல் மொத்த எக்ஸ்பாண்ட் கேரக்டர்ஸும் இந்த ஒரு எர்த் 10005 இந்த ஒரு யூனிவர்ஸ்ல தான் இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ் தான் இப்போ நம்ம எர்த் கூட ஒன்னா இன்கஷன் ஆக போகுது. அந்த மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட
அந்த செட்டு போட்டு எடுத்த விஷயங்கள்லாம் லீக் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த செட் லீக்ல இந்த மாதிரி சென்டினல்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே அங்கேயும் இங்கேயுமா உடஞ்சு கிடந்திருக்கும். அதாவது அசம்பிள் பண்ணப்படாத ஒன்று சேர்க்கப்படாத சென்டினல் பார்ட்ஸ். இந்த சென்டினல்ஸ் எல்லாம் டாக்டர் டூம் கண்ட்ரோல் எடுத்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் இந்த ஒரு எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல நடந்திருக்கணும். அந்த செட் லீக்ல இந்த சென்டினல்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பா இந்த ஒரு எர்த் 10005 இங்கே தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுது. சின்ன சின்ன டாட்ஸ் தாங்க. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம அவெஞ்சர்ஸ் மொத்தம் 2 டீமாக பிரிய போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் எக்ஸ்மேன் யூனிவர்ஸுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்ணுறது, டூம் எதிர்த்து சண்டை போட போகிறாங்க இன்னொரு அவெஞ்சர்ஸ் டீம். இந்த மாதிரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் ஒகாண்டன்ஸ்ல இருந்து வாங் முதக்குன்னு இந்த நியூ அவெஞ்சர்ஸ்ல பாதி பேரெல்லாம் இதுக்கு 616ல இருக்கானுங்கன்னா இதை சுற்றி நிறைய தியரிஸ் வளம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இதில் பெருசாக நம்பப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த டூம் தான் நம்ம சென்டினல்ஸை கண்ட்ரோல் எடுத்து அதை வச்சு நம்மளோட 616ல இருக்க அவெஞ்சர்ஸை தடுத்து நிப்பாட்ட நினச்சிருக்காரு. ஆனால் இங்கே நம்ம அவெஞ்சர்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்கானுங்களே. அதான் 2ஆ பிரிஞ்சு பாதி பேர் இந்த டூம்ஸ்டேவோட பார்ட்ஸ் அதாவது சென்டினல்ஸை நம்மளோட பூமியில தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கானுங்க. இன்னும் சில பேர் எக்ஸ்மேன் யூனிவர்ஸுக்கு போயிட்டு அங்கே மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்ணிட்டு டூம் லோகி கிட்ட போகாம தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இங்க பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை நம்ம டாக்டர் டூம் கைப்பற்றிட்டாரு அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரிய வருது. இந்த எம்சியூலேயே ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர், ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட் தான். அது கண்டிப்பா நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான். இங்க நம்ம டாக்டர் டூம் மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டாரு. ஏன்னா ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் அழிக்கக்கூடிய ஒரே வெப்பன் இப்போ அவரோட கையில இருக்கு. வேற யாரும் இல்ல, பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். இனி இந்த மனுஷன் என்னென்னலாம் ஆட்டம் போட போறாரோ. அதே மாதிரி இங்க டாக்டர் டூமோட நெக்ஸ்ட் டார்கெட் லோக்கி தான். பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை மட்டும் எதையாவது சொல்லி தான் சொல்றத இந்த டாக்டர் டூம் செய்ய வச்சுட்டான் அப்படின்னா லோக்கி கையில இருக்க மல்டிவர்ஸ் மொத்தமா நம்ம டாக்டர் டூம் கைக்கு வந்துடும். நம்ம டாக்டர் டூம் ஒட்டுமொத்தமா இந்த மல்டிவர்ஸையே கசக்கி கம்பு கூட்டுக்குள்ள வச்சிருவான். பட் அதெல்லாம் நம்ம அவெஞ்சர்ஸ் இப்படி உயிரை கொடுத்து தடுத்து டூமோட ஆரம்ப கால திட்டத்தையும் தடுத்து எப்படி நம்மளோட உலகத்தை காப்பாற்ற போறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்பயே வெறி அள்ளுதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மார்வல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கே முடிக்காம இருக்கானுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. இங்கேயே பாதி ஸ்கிரிப்டுக்கு மேல ரெடி ஆயிடுச்சு. இது லீகா இருந்தா கூட பரவாயில்ல, இதே படமா எடுத்து கொடுத்தா கூட சூர மாசா இருக்கும். அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில என்னதான் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் மூவிக்குள்ள இருந்தாலும் இந்த மூவில 5 முக்கியமான கேரக்டர்ஸ் தான் இருக்க போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. எடுத்து பார்த்தோம்னா டூம்ஸ்டேவோட ஒட்டுமொத்த திட்டமும் தெரிஞ்ச நம்மளோட மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பில்லரா இருக்க போற ஹீரோ கிடையாது, வில்லன். படும் பயங்கரமான மோசமான வில்லன், டூம்ன்ற மரண மாசான வில்லன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இப்போதைக்கு கேப்டனா இருக்க சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா. ஸ்டீவ் ராஜர்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் இந்த ரோலுக்கு நீ கரெக்டான ஆள் தான்ப்பா அப்படின்னு தோண வச்ச ஒரே ஆள்னா அது நம்மளோட சாம் வில்சன் தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட தார் கேரக்டர். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம தாரை சம்பவம் பண்ண போறானுங்க தான். அது கண்டிப்பா நடக்க போகுது தான். அது நடந்தாலும் நடக்கட்டாலும் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தோர் ஒரு மெயின் கேரக்டரா இருக்க போறாரு. 5வது கேரக்டர் யாருன்னு சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க டூமுக்கு மல்டிவர்ஸ் வேணும்னா மல்டிவர்ஸ் யார்கிட்ட இருக்கு? நம்ம லோகி கீழே தானே. அதே மாதிரி தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேரக்டரா இருக்க போறது நம்மளோட லோகி என்ன. இப்போ நான் சொன்னேன் இந்த 5 மெயின் கேரக்டர்ஸ், இவனுங்களை தவிர எக்ஸ்ட்ரா மெயின் கேரக்டர்ஸ் ஆடாகுமே தவிர இவனுங்கள யாருக்குமே கம்மியான ஸ்கிரீன் டைம் இருக்க போறது இல்ல. அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில மோனிகா ராம்போ கூட ஒரு மெயின் கேரக்டரா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ மோனிகா ராம்போ தான் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல இருக்கா. மேபி இந்த மாதிரி நம்மளோட அவெஞ்சர்ஸையும் நம்மளோட எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல இருக்க முக்கியமான கேரக்டர்ஸையும் ஒன்று சேர்க்க போறதே நம்ம மோனிகா ராம்போவா தான் இருக்கணும். இந்த 5 மெயின் கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான கேரக்டர் யாரு? இப்போ நான் சொன்ன இந்த முக்கியமான மேசிவான பிளாட் இது இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.